பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியம் தோற்றுப்போய் கிடக்கிறது. அதை அறியும் போது என் உள்ளம் உடைக்கப்படுகிறது. வெறுமையை உணர்கிறேன். எப்பொழுது என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானமற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஓடுகிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆனாலும் என் காரியத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதில் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 48 அதிகாரம் 18 இவ்வாறாக சொல்லுகிறது, உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து திட்டமும் தீர்மானமும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், அந்த சமாதானம் நதியை போல பெரிதாய் இருக்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக சோதனைகள் குடும்பத்துக்குள்ளாடி சத்ருவானவன் கொண்டு போட்டு விடுகிறான். அதனால் சமாதானமற்ற நிலையில் அநேகர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இனி எப்படி என் குடும்பம் நிலைவரப்படும், இனி எப்படி என் குடும்பம் கட்டப்படும், என் குடும்பத்துக்குள்ளாடி இந்த பிரச்சனை இருக்கிறது, என் குடும்பத்துக்குள்ளாடி இந்த பாடு இருக்கிறது, என் குடும்பத்துக்குள்ளாடி இந்த வியாகுலம் இருக்கிறது. இதை பார்க்கும்போது என் இருதயத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் சமாதானம் இல்லை, என் தொழிலில் சமாதானம் இல்லை, ஒரே பிரச்சனையாய் இருந்து கொண்டிருக்கிறதே என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. சத்ருவானவனுடைய பிடியில் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளின் கிரியைகளை குடும்பத்தில் இருந்து நான் வெளியேற்றப் போகிறேன். உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தராகிய தெய்வம் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் தங்கி தாபரிக்கப் போகிறார். அந்த தெய்வத்தை நீ உறுதியாய் பிடித்து கொள்வாயானால் உன் குடும்பம் சமாதானமாய் மாற்றப்படும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னது போல சமாதானத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஏது இடத்துல சமாதானம் வேண்டுமோ அந்தந்த இடத்துல நான் சமாதானத்தை தருவேன். அது நதியை போல ஓட ஆரம்பிக்கும். அந்த சமாதானம் உன் குடும்பத்தில் ஓட ஆரம்பிக்கும் போது உன் குடும்பத்தின் பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பார்கள். இனி அவர்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. அவர்களுடைய இருதயம் களிப்புறப் போகிறது. அவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கீத வாத்தியமும் அவர்களிடையே தோன்றும். அவர்கள் மகிழ்ச்சியாய் சங்கீதம் பாடுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை துக்கமுகமாய் இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கக்கூடியவர் தான் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், உன்னுடைய சமாதானத்தை இனி ஒரு மனுஷனும் குலைத்து போனாதபடிக்கு நான் அந்த இடத்துல ஆளுகை செய்ய போகிறேன். என்னுடைய பிரசனம் அந்த இடத்துல அசைவாட போகிறது. கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல தங்கி தாபரிக்க போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் சமாதானத்தை இழந்தவனாய், சமாதானத்தை இழந்தவளாய் நான் காணப்பட்டேன். என் குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையின் மேலே பிரச்சனையாய் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் எப்பொழுது கர்த்தரை தேட ஆரம்பித்தேனோ அப்பொழுதிலிருந்து எனக்குள்ளாடி ஒரு தெய்வீக சமாதானம் எனக்குள்ளாடி வந்தது. என் குடும்பத்துக்குள்ளாடி
வந்தது. நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு காரணமே அந்த தேவ சமாதானம் என் குடும்பத்தில் வந்ததுதான் என்று எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த சமாதானம் உன் குடும்பத்தில் நிலை வரப்படட்டும். எப்பொழுதோ மாறிக்கொண்டு போக வேண்டிய நேரத்தில் எல்லாம் கர்த்தர் வந்து நின்று உன் காரியத்தை பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி தந்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாத, எதை குறித்தும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அதை உன் கண் பார்க்க போகிறாய். இனி சத்துருவானவன் உன் கூடாரத்துக்குள் வருவதில்லை, அவன் உன் பக்கம் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், நீதியை வர்த்திக்க பண்ணணும். அந்த குடும்பம் கர்த்தரை தேடக்கூடிய குடும்பங்களாய் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல அசைவாடட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சமாதானத்தோடு ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னவர், உம்முடைய சமாதானம் அந்த குடும்பங்களில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அந்த அரவணைப்பு ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய மகிமை அவர்களோடு கூட தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நீர் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து சகாயம் பண்ணக்கூடியவராய் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அந்த குடும்பங்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.